இன்றைய நாளிலும் நாங்கள் யோசேப்பை பற்றி படிப்பதற்கு முன்பு, யோசேப்புடைய பிறப்புக்கு முன்பு நடந்த சில சம்பவங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் யோசேப்பை குறித்து படிக்க போவோம். ஆனால் யோசேப்பை குறித்து படிப்பதற்கு முன்பு, யோசேப்புடைய பிறப்புக்கு முன்பு நடைபெற்ற சில நிகழ்வுகளை நாங்கள் அவதானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ரைட், நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தயவு செய்து ஒருவர் வாசிக்கின்ற பொழுது மற்றவர்கள் உங்களுடைய வேதாமத்தோடு நிதானித்துக் கொள்ளும். லேயாள் எப்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மெலடியாய் இருந்தாள். லேயாள் மீது தேவனின் கிருபையுள்ள அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. லேயாள் மீது தேவனின் கிருபையுள்ள அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப லேயாள் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அன்பு செய்யப்படாதவளாக இருந்ததை தேவன் கண்டபோது, லேயாள் அன்பு செய்யப்படாதவளாய் இருந்த பொழுது தேவன் கண்டபோது, அவள் அங்கே அற்பமாக எண்ணப்பட்டவளாக இருந்ததை தேவன் கண்ட பொழுது, தேவன் லேயாள் மீது தன்னுடைய கிருபையின் அன்பை வெளிப்படுத்தினார். அப்ப லேயாள் மீது தேவனின் மன உருக்கம் தொடப்படுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, லேயாள் மீது தேவனுடைய அந்த மன உருக்கம் தொடப்படுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இவள் எப்படிப்பட்ட ஒரு குழப்பம் நிறைந்த சூழ்நிலையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவள் எப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்த சூழ்நிலையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதேவேளை இப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்த சூழ்நிலையிலும் அவள் ஒரு குற்றமற்றவளாய் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். ஒரு குற்றமற்றவளாய் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அப்ப ஒரு வயலை சொல்ல போனால், லேயாவுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அற்றவளாக, ஒரு வெறுமையை உணர்கின்றவளாய் அவள் வாழுகின்றாள். அங்கே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி இல்லை. அங்கே ஒரு வெறுமை நிறைந்தவளாக அவள் என்ன செய்கின்றாள்? வாழுகின்றவளாய் நாங்கள் அவளை காணுகின்றோம். தேவன் அவளுடைய நிலவரத்தை நன்றாக பார்த்த தேவன் தன்னுடைய கிருபையை மன ஒதுக்கத்தை அவள் மீது காண்பிக்கின்ற தேவனை நாங்கள் காணுகின்றோம். தேவன் அவளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கின்றாள்? ஒரு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகின்றார். அப்ப அவளுடைய நிலவரத்தை தேவன் பார்த்து, அவளுடைய வாழ்க்கை ஒரு வறுமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது, மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையாக இருக்கின்றது, தன்னுடைய சொந்த கணவனினாலே அன்பு செய்யப்படாதவளாக அவள் வாழுகின்றாள். அவள் ஒரு அற்பமாக எண்ணப்படுகின்ற பெண்ணாக அவள் வாழுகின்றாள். அப்படிப்பட்ட அந்த பெண் மீது தேவனுடைய கிருபையின் அன்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. தேவனுடைய அந்த மன உருக்கம் அவளுடைய வாழ்வில் என்ன செய்யப்படுகின்றது? வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். அதன் பிரகாரம் அங்கே தேவன் அவருக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்கின்றார்? கொண்டு வருவதை நாங்கள் காணுகின்றோம். அங்கே லேயாளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, லேயா தன்னுடைய கணவனிடத்திலிருந்து பெற வேண்டிய அன்பையும் ஆறுதலையும் திறமைகளையும், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொருட்களையும் அங்கே செய்யவில்லை. அப்ப ஒருவேளை யாக்கோபு தன்னுடைய சொந்த மனைவியாகிய லேயாள் மீது காட்ட வேண்டிய அன்பை காட்டவில்லை. அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவன் ஆறுதலை சொல்லவில்லை. அங்கே அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை. அங்கே அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளை அவன் நிறைவேற்றவில்லை. ஒருவேளை சொல்ல போனால் அவர்களுடைய பாலியல் உறவிலும் கூட இந்த இன்பகரமாக அந்த பாலியல் உறவு நடைபெறவில்லை. அப்போ ஒருவேளை சொல்ல போனால் அங்கே ஒரு கணவனாக மனைவிக்கு செய்ய வேண்டியவைகளை அவன் அன்பாக
அங்கே ஆறுதல் கொடுக்கிறவனாக, ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறவனாக அங்கே யாக்கோபு லேயாள் மீது அவன் காட்டவில்லை என்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒரு வயது சொல்ல போனால் லேயாளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவள் வெறுப்போடு கூட துயரத்திலே அவள் வாழுகின்றாள். ஒருவேளை சொல்ல போனால் தன்னுடைய சொந்த கணவனே என்னை அன்பு செய்யவில்லையே என்று சொல்லுகின்ற பொழுது தன்னிலே தானே வெறுப்பு. அடுத்தது அவளுக்கு துயரம் நிறைந்த ஒரு நிலை. அவ ஒருவேளை சொல்ல போனால் லேயா தன்னுடைய கூடாரத்திலே தன்னுடைய பணிப்பெண் தன்னுடைய வேலைக்காரியுடன் அவள் அந்த கூடாரத்தில் இருந்து அவளுடைய வாழ்க்கையில் ஒரு கவலை கொண்டவளாக, துக்கம் நிறைந்தவளாக, துயரம் நிறைந்தவளாக, தன்னிலே தானே கொண்டவளாக அவள் வாழ்வதை நாங்கள் காணுகின்றோம். ஒரு வகையில் சொல்ல போனால் அவள் கூடாரத்தில் ஏதாவது காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற போதும் கூட என்ன செய்வது, ஒரு விருப்பத்தோடு செய்யவில்லை. தன்னுடைய வேலைகளை செய்து நேரத்தை கழிக்கின்ற பொழுதும் கூட அவள் ஒரு கவலையோடு, ஒரு துக்கத்தோடு, மனதிலே ஒரு சஞ்சலத்தோடு என்ன செய்கின்றாள், அவள் செயல்படுவதை காணுகின்றோம். அவர்கள் சொல்ல போனால் அவள் எந்த விஷயத்திலேயும் ஒரு அக்கறையற்றவளாக, எந்த விஷயத்திலும் ஒரு ஆர்வமற்ற நிலையாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஏன்னு சொன்னால் ஒரு 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 நபர் எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் சொன்னா முதல் அவருடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆனால் இவளுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது அங்கே துக்கம், துயரம், வெறுப்பு இதுகள் தான் அவளை என்ன செய்கின்றது, சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலவரத்திலே அவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாள். அவளாலே எதையும் ஒரு மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக என்ன செய்ய முடியவில்லை, செய்ய முடியாதவளாக அவள் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அங்கே நாங்கள் யாக்கோபை பார்க்கின்ற பொழுது யாக்கோபு தன்னுடைய நேரங்களை யாரோடு செலவழிக்கின்றாள், ராகேலுடன் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கின்றான். அவளை நேசமாக என்ன செய்கின்றான், அவள் மீது தன்னுடைய நேசத்தை அவள் மீது தன்னுடைய நேசத்தை காட்டுகின்றான். அவளை மிகவும் நன்றாக மதிக்கின்றவனாக இருக்கின்றான். அவளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றவனாக இருக்கின்றான். அவளுடைய அழகை வர்ணிக்கின்றவனாக, அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லா பொறுப்புகளையும், சேவைகளையும், எல்லா காரியங்களையும் என்ன செய்கின்றான், அவன் அங்கே செய்கின்றவனாக, தன்னுடைய கடமைகளை எல்லாம் அவனுக்கே செய்கின்றவனாக இருக்கின்றான். அவன் முழுக்க உயிர்த்தியாக தன்னுடைய மனைவியாகிய அங்கே ராகாலை அவன் நேசிக்கின்றவனாக இருக்கின்றான். உயிருக்குயிராக அவளை காதலித்து நேசிக்கின்றவனாக இருக்கின்றான். ஒருவேளை சொல்ல போனால் அங்கே லேயாளை அவன் அற்பமாக எண்ணுகின்றான். ராகேல் மீது காதல் கொண்டவனாக, ராகேல் மீது செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் அவளோடு நேரம் செலவழிக்கின்றவனாக, அவளை வர்ணிக்கின்றவனாக, அவளிலே தன்னுடைய அன்பை, காதலை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்துகின்றவனாக அங்கே அவளோடு நேரம் செலவழிப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஒருவேளை சொல்ல போனால் அங்கே லேயாள் கணக்கிலே எடுக்கப்படாதவளாக, அங்கே அவளுக்கு எந்தவித மதிப்பும் அற்றவளாக, எந்தவித கனமும் அற்றவளாக அவள் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவ ஒரு வயது சொல்ல போனால் அவள் கணக்கிலும் எண்ணப்படாதவளாய் இருக்கின்ற பொழுது அவளின் அழகை கணவன் ரசிக்கவில்லை. ஒருவேளை சொல்ல போனால் ஒரு மனைவி விரும்புகின்ற ஒரு விஷயம், தன்னை தன்னுடைய கணவன் ரசிக்க வேண்டும், தன் மீது தன்னுடைய கணவன் அன்பை காட்ட வேண்டும், தன் மீது நேரம் செலவழிக்க வேண்டும், தன்னோடு உரையாட வேண்டும், தன்னோடு விருப்பமாக, ஆசையோடு, காதலோடு பழக வேண்டும் என்பதை ஒரு மனைவி ஒரு கணவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை அங்கே லேயாள் எதிர்பார்க்கின்றார். ஆனால் அது தன்னுடைய கணவனிடத்தில் இருந்து அவளுக்கு என்ன செய்யப்படவில்லை, அங்கே கிடைக்கப்படவில்லை. ஒருவேளை சொல்ல போனால் அவளுக்கு எந்த விதத்திலேயும் கணவனிடத்திலேருந்தும் எந்த விதத்திலேயும் அவளுக்கு என்ன கிடைக்கவில்லை, ஒரு அன்பு கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப லேயாளின் இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற போது அவள் உண்மையிலே ஒரு மனம் உடைந்த சூழ்நிலை, ஒரு மனமுடைந்த சூழ்நிலையிலே அவள் வாழுகின்றார். அவளை எந்த வகையிலும் ஆறுதல் படுத்தலாம். சோ அவளுக்கு எப்படி ஒரு ஆறுதலை கொடுக்க முடியும்?
எப்படி அவளுக்கு ஒரு தேறுதலை கொடுக்க முடியும்? எப்படி அவளுடைய இருதயத்தை அமைதி பெறச் செய்ய முடியும்? எப்படி அவளுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் என்றது அங்கே எழுப்பப்படுகின்ற கேள்வியாக இருக்கின்றது. அப்ப ஒருவேளை சொல்லப்போனால் தன்னுடைய சொந்த கணவனினாலே அவள் ஆறுதல் படுத்தப்படவில்லை. தன்னுடைய சொந்த கணவனினாலே அவள் என்ன செய்யப்படவில்லை? அன்பு செய்யப்படவில்லை. தன்னுடைய சொந்த கணவனினாலே அவள் கவனிக்கப்படவில்லை. அக்கறை செலுத்தப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவள் வாழுகின்ற பொழுது அவளுடைய நிலைதான் என்ன? இவ்வாறான சூழ்நிலை அங்கு இருக்கின்ற பொழுது அதாவது ராகேல் ராகேல் வீட்டின் எஜமாட்டியாக என்ன செய்கின்றால் இருக்கின்ற நிலை. அங்கே லேயா ஒரு வயதிலே புறக்கணிக்கப்பட்ட நிலை, கணக்கிலே எடுக்கப்படாத நிலை, அன்பு செலுத்தப்படாத நிலை, அவள் ஒரு ஒரு பொருட்டாக எண்ணப்படாத நிலை, ஒரு நிலை இருக்கின்ற அங்கே ஒரு எஜமாட்டியாக வீட்டின் ஒரு எஜமாட்டியாக அவள் இருப்பதை காண்கிறோம். அவளுடைய நிலை அந்த வீட்டின் எஜமாட்டி, அந்த வீட்டின் தலைவி என்ற ஒரு எண்ணப்பாடு சிந்தனை இருப்பதை காணுகின்றோம். அவர் லேயா அவனுக்கு கீழ்தான் இருக்கின்ற நிலையை நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அவர் ராகேலுக்கு கீழேதான் லேயாலும் என்ன செய்கின்றால் ஒரு அடிமையை போன்று அவளுடைய நிலை காணப்படுகின்றது. அவள் அங்கே கணக்காக எண்ணப்படாத நிலை இருக்கின்ற பொழுது இப்ப நாம பார்க்கின்றோம் தேவன் லேயாளை ஆறுதல் படுத்தவும் அவளை ஆசீர்வதிக்கவும் முற்படுகின்றார். அப்ப இந்த நிலையிலே இருக்கின்ற லேயாளை தேவன் காணுகின்ற தேவன் அவளை ஆறுதல் படுத்தவும் அவளை ஆசீர்வதிக்கவும் என்ன செய்கின்றார் முற்பட்டதால் தேவன் அவளுடைய அவள் கற்பம் தரிப்பதற்கு தேவன் அங்கே கிருபை செய்கின்றார். அவள் கற்பம் தரிப்பதற்கு தேவன் அங்கு கிருபை செய்வதை நாங்கள் காணுகின்றோம். அவர் தேவன் லேயாளுக்கு நன்மை உள்ளவராய் இருந்தார். சரிதானே? ஒரு வேலை சொல்ல போனால் ஒரு கேள்வி ஒன்று இதுல பெரிய ஒரு கேள்வி வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய சொந்த கணவனாலே அவள் அன்பு செய்யப்படாமல், கணவனினாலே காதலிக்கப்படாமல், கணவனினாலே கணக்கிலும் எடுக்கப்படாமல் அவள் ஒரு அற்பமாக எண்ணுகின்ற ஒரு பெண்ணுக்கு ஆறுதலுக்கு எண்ணுகிறார். எப்படிப்பட்ட ஆறுதல் தேவை என்று சொன்னார். ஒரு வயசு போனால் அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்ற பொழுதுதான் அந்த ஆறுதல் கிடைக்கின்றதாக இருக்கின்றது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அவருடைய வாழ்க்கையிலே செய்கின்றார். தேவன் லேயாளுக்கு நன்மை உள்ளவராயிருந்தார். அவருடைய கணவன் நன்மை செய்யாது இருந்த பொழுதிலும், அவருடைய சகோதரி நன்மை செய்யாது இருந்த பொழுதிலும் தேவன் அவளுக்கு நன்மை செய்தார். நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். இந்த லேயாளுடைய திருமணம் உங்களுக்கு தெரியும், லாமானினாலே யாக்கோபு ஏமாற்றப்பட்டு லேயாளை திருமணம் செய்தார். ஒருவேளை யாக்கோபு இந்த திருமணத்தை விரும்பி செய்யவில்லை. யாக்கோபு இந்த திருமணத்தை என்ன செய்யவில்லை? விரும்பி செய்யவில்லை. ஏமாற்றப்பட்டுத்தான் செய்தான். ஆனால் ஏமாற்றப்பட்டு செய்தாலும் அவன் அவளை திருமணம் செய்தான். இப்ப ஒரு கேள்வி, இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்ற சமுதாயத்திலே ஒரு கேள்வி, எத்தனை பேருடைய திருமணம் விருப்பத்தின் அடிப்படையிலே நடைபெற்றது? கேள்வி இருக்குதா? எத்தனை பேருடைய திருமணம் விருப்பத்தின் அடிப்படையிலே நடைபெற்றது? சில பேருடைய திருமணம் விருப்பம் இல்லாமலும் நடைபெற்றிருக்கின்றது. திருமணம் விருப்பம் இல்லாமல் நடைபெற்றிருக்கிறதா இல்லையா? ஆனா திருமணம் என்பது நடைபெற்றதுதான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த பெண்ணானவள் கணவனாலே அன்பு செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியம், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலை என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நாங்கள் எங்களுடைய மனைவியை அன்பு செய்கின்றோமா? அன்பு செய்கிறீங்களா?
எங்களுடைய மனைவியை நாங்கள் ஒரு பொருட்டாக, பெறுமதியாக எண்ணுகின்றோமா? எங்களுடைய மனைவி மீது நாங்கள் காதல் கொள்ளுகின்றோமா? எங்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் கொடுக்கின்றோமா? எங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்கின்றோமா? அதை நாங்கள் மற்ற மேரையும் போடலாம். மனைவி மேரே, உங்கள் கணவன் மீது அன்பு கூறுகிறீர்களா? உங்கள் கணவனை நேசிக்கிறீர்களா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, பொறுப்புகளை விருப்பத்தோடு செய்கிறீர்களா என்று கேட்டால், இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் கொடுக்கின்ற பதில் என்ன? என்ன பதில் கொடுப்பீர்கள்? என்ன சொல்றீங்க? ஆமா செய்றோம். ஆம் செய்கிறோம். செய்யாட்டி சாப்பாடு இல்லையேன்னு. ரைட். நாங்க கேட்க வேண்டிய இப்ப நீங்க பாருங்க இந்த இடத்துல மேல லேயாள் விருப்பத்தோடு இந்த கல்யாணம் ஒரு விருப்பத்தோடு ஏமாற்றத்தோடு நடந்த கல்யாணம் விருப்பத்தோடு ஆனா அவள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த துன்பம் என்றது ஒரு கணவனாலே நேசிக்கப்படாமல் இருக்கின்ற நிலை ஒரு பெரிய துன்பம். சோ அதை லேயாளுடைய வாழ்வில் ஆனா தேவன் அவளுடைய உண்மை நிலவரத்தை அறிந்து தேவன் நன்மை செய்ய வருகின்றார், அவளை ஆசீர்வதிக்க வருகின்றார், அவளை ஆறுதல்படுத்த அவர் வருவதை நாங்கள் காண்கின்றோம். ஏசாயா 54:6 ஏசாயா 54:6 கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். நாம் பார்க்கிறோம், லேயா இங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதன் நிமித்தம், அவள் கற்பம் தரிப்பதன் நிமித்தம் லேயாள் யாக்கோபுக்கு முதலாவது குமாரனை பெற்றெடுத்தார். லேயாள் யாக்கோபுக்கு முதலாவது குமாரனை என்ன செய்தால்? பெற்றெடுத்தார். இந்த குமாரனுக்கு என்ன பெயரிட்டால்? ரூபன் என்று பெயரிட்டார். இந்த குமாரனுக்கு என்ன பெயரிட்டார்? ரூபன் என்று பெயரிட்டார். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், என் புருஷன் என்னை நேசிப்பார் என்பதே இதன் அர்த்தம். அவர் ரூபன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? என் புருஷன் என்னை நேசிப்பார் என்பதே அதனுடைய அர்த்தம். அப்ப என் புருஷன் என்னை நேசிப்பார், கவனிப்பார், அன்பு செய்வார் என்றதெல்லாம் அதுக்குள்ளே வருகின்ற அர்த்தமாக இருக்கின்றது. அப்ப அவள் தன்னுடைய முதலாவது ஆண் பிள்ளைக்கு ரூபன் என்று பெயரிட்டால் அந்த ரூபனுக்குரிய அர்த்தத்தை நாங்கள் இப்பொழுது என்ன செய்தோம்? பார்த்தோம். அடுத்து நான் பார்க்கின்றோம், அந்த அவள் ரூபன் என்ற பெயர் கூடாக அவள் ஒரு பகிரங்கமாக கொடுக்கின்ற அறிக்கை என்னன்னு சொன்னால், என் புருஷன் என்னை நேசிப்பார், என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று அவள் ஒரு பகிரங்கமான அறிக்கை, அந்த பேருக்கூடாக அந்த அறிக்கையை விடுகின்ற பொழுது அவள் தன்னுடைய புருஷனுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அந்த அறிக்கையை பகிரங்கமாக சொல்லுகின்றார். அந்த அறிக்கையை பகிரங்கமாக சொல்லுகின்றார். சொல்ல போனால், கர்த்தர் என் சிறுமையை என்ன செய்தார்? கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தர் என் சிறுமையை என்ன செய்தார்? கண்ணோக்கி பார்த்தார் என்று அவள் தன்னுடைய அந்த பேருக்கூடாக அதை வெளிப்படுத்துவதை நாங்கள் காண்கிறோம். யாக்கோபின் மூத்த மகனாக இருந்தார். ரூபன் தான் யாக்கோபின் மூத்த மகன். அப்ப ரூபன் தான் சட்ட ரீதியான அந்த பரம்பரைக்குரிய மூத்த மகன். சட்ட ரீதியாக அந்த பரம்பரைக்குரிய மூத்த மகனாக இருப்பது யார்? ரூபன். அவன் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திலே வருகின்ற முதலாவது பிள்ளையாக இருப்பது யார்? இந்த ரூபன். அடுத்து நாம பார்க்க போறது, இப்ப இவள் எண்ணுகின்றாள், லேயாள் எண்ணுகின்றாள், நான் ஒரு மகனை பெற்றுக் கொடுத்ததினாலே, பெற்றெடுத்து கொடுத்ததினாலே என்னுடைய கணவன் என்னை அன்பு செய்வான். இப்ப இன்னும் ஒரு விஷயத்தை கவனிங்க. இப்ப யாக்கோபை பொறுத்தவரையிலே, யாக்கோபுக்கு நாங்கள் முதல் பார்த்த போன்று அவன் லேயாளையும் திருமணம் செய்கின்றான். அதுபோல லேயாளுடைய வேலைக்காரியும் அதுக்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றான்.
ராகேலை திருமணம் செய்கின்றான். ராகேலுடைய வேலைக்காரியும் அதற்குள்ள என்ன செய்யப்படுகின்றது, உள்ளடக்கப்படுகின்றது. அப்ப இந்த சட்ட ரீதியான இந்த 2 மனைவிங்க, லேயா, ராகேல், இந்த 2 மனைவிகளை திருமணம் செய்த பொழுது இன்னும் அவர்களுக்கு என்ன கிடைக்கவில்லை, குழந்தை கிடைக்கவில்லை யாக்கோபு. அவன் தகப்பனாக, ஒரு தகப்பனாக, தகப்பனுடைய நிலப்பாடுன்னு சொன்னா எனக்கு ஒரு வாரிசு வேண்டும், எனக்கு ஒரு வாரிசு வேண்டும், என்னுடைய பேர் சொல்ல எனக்கு வாரிசு வேண்டும். அதுவும் இல்லாமல் தேவன் கொடுத்த வாக்கின் பிரகாரம் இந்த வாரிசுகள் கட்டாயம் அவசியம், இந்த வாக்கை நிறைவேற்றுவது. ஆகவே இவர்கள் திருமணம் செய்து பிள்ளைகள் கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது லேயா முதலாவது குமாரனை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது லேயாள் எண்ணுகின்றார், என்னுடைய கணவனுக்கு முதலாவது பிள்ளையை பெற்றுக் கொடுத்தவள் நான், இதனால் என்னுடைய கணவன் என்ன செய்வார், அன்பு செய்வான், என் மீது என்ன செய்வான், அன்பு செய்வான் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அவள் என்ன செய்திருக்கின்றாள், வைத்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் நடைபெற்ற காரியம் என்று சொன்னால், எப்படி லேயாளோடு யாக்கோபு நடந்து கொண்டானோ அது போன்றுதான் லேயாளை அவன் அன்பு செய்யவில்லை. எப்படி முன்பு லேயாளோடு அவன் நடந்து கொண்டானோ அதே போன்றுதான் அவன் லேயாள் மீது என்ன செய்யவில்லை, அன்பு செய்யவில்லை. ஆனால் இப்போதும் யாக்கோபு அவளுடன் இணைந்து, ஒருவேளை சொல்ல போனால் லேயா யாக்கோபுக்கு 6 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தார். லேயாள் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தார், 6 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தார். அவ 6 பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய உறவு கூடாக அந்த 6 பிள்ளைகள் பெற்றெடுக்கப்பட்டது. ஆனால் 6 பிள்ளைகளை பெற்றெடுத்த பொழுது அங்கே யாக்கோபு லேயாள் மீது என்ன செய்யவில்லை, அவன் தன்னுடைய உண்மையான அன்பை என்ன செய்யவில்லை, காட்டவில்லை. கேள்வி கேட்கிறோம், உங்களிடத்துக்கு திருமணமானவர்கள் இருக்கின்றீர்கள், திருமணமாக போகின்றவர்கள் இருக்கிறீர்கள், ஒரு கேள்வி வைப்போம். ஒரு அல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது அன்பில்லாமல் அவன் பால் உறவில் ஈடுபட முடியுமா, முடியாது? விளங்குதா? ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது அன்பு காட்டாமல், அவளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்யாமல், அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல், அவள் மீது காதல் கொள்ளாமல் அந்த மனைவியோடு பால் உறவு கொள்ள முடியுமா, முடியாது? முடியும். முடியும். 7 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். கட்டாயத்தின் நிமித்தம் அப்படி செய்திருக்கலாம். கட்டாயத்தின் நிமித்தம் யார் கட்டாயம்? உண்மையில முடியும். ஒரு வகையில பாலியல் உறவுக்குள்ள கட்டாயம் காதல் அன்பு இல்லாத நிலையிலும் பாலியல் உறவிலே ஈடுபட முடியும். இப்ப உதாரணம் சொல்ல போனால், ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் யாக்கோபை சொல்ல வரவில்லை, யாக்கோபை சொல்ல வர உதாரணத்துக்கு இன்றைக்கு சில பேர் தங்களுடைய பாலியல் பசியை தீர்ப்பதற்காக பல இடத்துக்கு போய் வருகின்றனர். பாலியல் பசியை தீர்ப்பதற்காக ஆனால் அங்கே காதல் இருக்குது என்று சொல்ல முடியுமா? அங்கே ஒரு உண்மையான அன்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவர்கள் தங்களுடைய ஒரு பாலியல் பசியை போக்குவதற்கு என்ன செய்கின்றார்கள், அங்கே ஈடுபட்டு அந்த நேரத்தோடு அந்த பாலியல் பசி அவர்களுக்கு தீர்ந்து விடுகின்றது. ஆனால் அன்பு, காதல், அங்கே கனம் பண்ணுதல், மதிப்பு செய்தல் என்பது அங்கே ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது. என்ன? குடும்ப உறவிலே. அப்ப ஒருவேளை சொல்ல போனால் இந்த பாலியல் ஈடுபடுவதற்கு விரும்புவதற்கு அங்கே யாக்கோபு இருந்தான் லேயாளோடு, அவன் பாலியல் ரீதியாக செயல்பட்டால் அது ஒரு சட்ட ரீதியான ஈடுபாடு, அது பாவம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய மனைவியோடு பாலியல் உறவிலே ஈடுபடுகின்றான். ஆனால் அங்கே அவளை உண்மையாக அவன் என்ன செய்யவில்லை, அன்பு செய்யவில்லை. ஒருவேளை சொல்ல போனால் ஒரு வயது சொல்ல போனால் ஒரு பாலியல் ஈர்ப்பு ரீதியாக பாலியலை செய்தானே ஒழிய அன்போடு, காதலோடு, அரவணைப்போடு,
ஒரு விருப்பத்தோடு, ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு ஆசையோடு அவளை நேசித்த வண்ணமாக அந்த ஈடுபாடு அங்கே என்ன செய்யப்படவில்லை, காணப்படவில்லை. ஆனால் அவள் லேயாளோடு உறவு கொண்டு என்ன செய்கின்றாள்? ஆண் அங்கே 6 பிள்ளைகளை அவள் என்ன செய்கின்றாள்? பெற்றெடுப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். இது ஒரு அன்பின் வெளிப்பாடு என்று சொல்ல முடியாது. அல்லது அன்பின் சான்று என்று என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாதா? என்ன சத்தத்த காணையில? என்ன சொல்றீங்க? இவன் 6 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். லேயாளோடு உறவு கொண்டு, இது ஒரு அன்பின் அடையாளம் என்று சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது. ஒரு 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 விருப்பத்தை, அதாவது அவள் மீது கொண்ட காதல் கூடாக வந்த ஒரு வெளிப்பாடு என்று சொல்ல முடியுமா? சொல்ல இல்லை. முடியாது. Right. இப்ப நாங்கள் பார்க்கின்றோம் 29:33 வாசிப்போம். 29:33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதைக் கர்த்தர் கேட்டருளி, இவனையும் எனக்குத் தந்தார் என்று சொல்லி, அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அவளுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். சிமியோனின் பிறப்பு. அப்ப லேயா மீண்டும் கற்பந்தரித்தாள். 2வது ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தாள். யாக்கோபுடைய 2வது மகனாய் சிமியோன் பிறந்தார். யாக்கோபுடைய 2வது மகனாக யார் பிறந்தது? சிமியோன் பிறந்தான். அப்ப லேயா சிமியோன் என்று பெயரிட்டால், சிமியோன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கேட்டருளினார். கேட்டருளினார் என்பதே அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. அவள் முழுமையாக நம்பினாள். சோ தேவன் இதையெல்லாம் அவதானித்திருக்கிறார் என்று. அவள் முழுமையாக நன்றால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலவரத்தையும் தேவன் நன்றாக அவதானித்திருக்கிறார் என்றும், தேவன் தனக்கு கேட்டருளினார் என்று அவள் எண்ணி சிமியோன் என்று பெயரிட்டாள். அப்ப அவள் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தால், என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலவரங்களை, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய வேதனையை, என்னுடைய கவலையை தேவன் என்ன செய்கின்றார்? அவதானித்திருக்கின்றார். அவர் அவதானித்ததின் பிரகாரம் என்னுடைய வேண்டுதலுக்கு அவர் என்ன செய்தார்? கேட்டருளினார் என்று சொல்லி அங்கே 2வது மணிக்கு வச்ச பேர் என்ன? சிமியோன். சிமியோன். சரி. அப்ப அவள் சொல்றா, நான் அன்பு செய்யப்பட்டிருக்கவில்லை என்பதை தேவன் கேட்டுள்ளார். நான் அன்பு செய்யப்பட்டிருக்கவில்லை என்று தேவன் கேட்டுள்ளார். இன்னைக்கு நாங்கள் இன்றைக்கு சில பேர் சொல்லுவார்கள், இன்னைக்கு சில திருமணங்கள் போலியாகத்தான் இருக்கின்றது. கணவன் மனைவியை அன்பு செய்வதில்லை, மனைவி கணவனை அன்பு செய்வதில்லை. ஏதோ திருமணம் செய்து விட்டோம், ஏதோ இந்த சமுதாயத்துக்காக என்ன செய்கின்றோம், வாழுகின்றோம் என்று சில பேர் ஒரு போலியான வாழ்க்கை. ஆனால் திருமண பந்தத்துக்குள்ளே கணவன் மனைவி மீது அன்பு செலுத்த வேண்டும், மனைவியின் கணவன் மீது என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். அது ஒரு அடிப்படையான விடயமாக இருக்கின்றது. அவன் கேட்டருளினார் என்ற அறிக்கை சிமியோனின் பேரின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்றது. கேட்டருளினார் என்ற அறிக்கை, தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை அல்லது என்னுடைய நிலவரத்தை, என்னுடைய வேண்டுதலை, என்னுடைய கேட்டதை அவர் கேட்டருளினார் என்பதை அவனுடைய பேரில் இருந்து அது என்ன செய்யப்படுகின்றது? வெளிப்படுத்தப்படுகின்றது. இதை அவதானிக்கையில் ரூபனுடைய பிறப்பின் பின் லேயாளை நோக்கி யாக்கோபுடைய இருதயம் திரும்பவில்லை. அப்ப லேயாள் எதிர்பார்த்தா, ரூபன் பெற்றெடுத்தேன், இனி யாக்கோபு என் மீது அவனுடைய இருதயம் திரும்பும், யாக்கோபு என்னை நோக்கி அன்பு செய்வான் என்று அவள் எதிர்பார்த்தால், ரூபன் பிறந்த பொழுதிலும் அது நிறைவேறப்படவில்லை. சிமியோன் பிறந்த பொழுதிலும் அது நிறைவேறியதா? சிமியோன் பிறந்த பொழுதிலும் அதை என்ன செய்யவில்லை? அது நிறைவேறவில்லை. என்று சொன்னால், அங்கே யாக்கோபு எப்படி முன்பு லேயாளை பார்த்தானோ அதே வண்ணமாகத்தான் அவன் பார்க்கின்றான். அவன் லேயாள் மீது என்ன செய்யவில்லை? அன்பு செய்யவில்லை. இங்க நாங்க பார்க்கின்றோம், நாங்கள் அவதானிக்க வேண்டும்,
லேயாள், அதாவது யாக்கோபும் லேயாளும் சட்ட ரீதியாக திருமணம் செய்தவர்கள். சட்ட ரீதியாக திருமணம் செய்தவர்கள். அங்கே அவர்களுக்கு இடையிலே நடக்கின்ற பாலியல் உறவு என்பது அங்கே பாவம் இல்ல, அது நடக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பாலியல் உறவு என்று சொல்லுகின்ற பொழுது அது திருமண உறவுக்குள் நடைபெறுகின்ற ஒரு விடயம். அதுதான் ஒரு உண்மையான பாலியல் உறவு. திருமணத்துக்கு வெளியிலே நடக்கின்ற பாலியல் உறவு அது உண்மையான பாலியல் உறவு இல்ல, அது விபச்சாரம், வேசித்தனம் என்றுதான் வரும். ஆனால் திருமண உறவுக்குள்ளே நடக்கின்ற பாலியல் உறவு என்பது அது பாவமாக கருதப்படுவது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விடயம் இங்கே நடைபெறுகின்றது. அது ஒருவேளை பாலியல் பசியை தீர்க்க, பாலியல் விருப்பத்தை போக்கத்தான் இங்கே யாக்கோபு லேயாளோடு அவன் ஈடுபடுவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இங்கே நாங்கள் காணுகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால், மாம்சத்தில் அங்கே மாம்ச ரீதியாக, மாம்ச உணர்வு ரீதியாக அங்கே ஈடுபடுகின்ற ஒரு காரியமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். அப்ப யாக்கோவும் லேயாளுடைய பாலியல் உறவை வைத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் ஒரு விருப்ப அன்பு நிறைந்தவர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் முன்பு பார்த்தது போன்று அவன் லேயாள் மீது என்ன செய்யவில்லை, யாக்கோபு அன்பை காட்டவில்லை. 34ஆம் வசனம். 34. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரனைப் பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மூன்றாவது மகனும் பிறந்தது. மூன்றாவது மகனுடைய பேர் என்ன? லேவி. அப்ப மூன்றாவது மகனும் பிறந்தான், லேவி என்று அழைக்கப்பட்டால் அவனுடைய பேர் லேவி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அவள் எண்ணுகின்றாள், லேவியும் பிறந்தபடியினாலே தன்னுடைய புருஷன் தன் மீது என்ன செய்வார்? அன்பு செய்வார். அப்ப லேவி என்பதன் அர்த்தம் சேர்ந்திருப்பார். லேவி என்பதனுடைய அர்த்தம் சேர்ந்திருப்பார். அதாவது என்னுடன் என்னுடைய கணவன் சேர்ந்திருப்பார், என்னுடன் என்னுடைய கணவன் சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவள் மூன்றாவது ஆண் மகனுக்கும் லேவி என்று பெயரிட்டார். லேவியா இப்பவும் அவளுடைய புருஷனில் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். அவள் உண்மையில அவளுடைய நிலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் இந்த உலகத்திலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அவள் முதலாவது சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய கணவன் என்னை அன்பு செய்ய வேண்டும். அப்ப அவள் இப்பவும் நம்பிக்கை வைத்திருக்கின்றாள் என்ன, தன்னுடைய கணவன் என் மீது அன்பு செலுத்துவான் என்று. அப்ப லேயாள் எண்ணுகின்றால், யாக்கோபுக்கு 3 ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், இதனால் என்னுடைய புருஷன் என்னுடன் சேர்ந்திருப்பான் என்று. ஏன்னு சொன்னா இப்ப ராகேலுக்கு பிள்ளை பிறவில்லை, இப்ப லேயாள் தான் 3வது பிள்ளையை பெற்றிருக்கின்றால். ஒரு வயது சொல்ல போனால் யாக்கோபுக்கு வாரிசுகளை பெற்றுக்கொண்டு வருகின்றார். ஆகவே இதன் நிமித்தம் தன்னுடைய புருஷன் தன்னோடு சேர்ந்து கொள்ளுவான் என்று அவள் எண்ணுகின்றாள். அந்த நம்பிக்கையை அவள் தொடர்ந்தும் வைத்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப லேயாளின் இருதயத்தில் நோவானது, அவளுடைய இருதயத்தின் நோ, அவளுடைய இருதயத்தின் வலி, இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம் யாக்கோபின் இருதயம் எவ்வளவு கடினமாக இருந்ததென்று. யாக்கோபின் இருதயம் எவ்வளவு கடினமாக இருந்தது என்று நாங்கள் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். 35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று. லேயா யாக்கோபுக்கு 4வது ஆண் குழந்தையையும் பெற்றுக் கொடுக்கிறாள். இந்த 4வது ஆண் குழந்தை, அவனுடைய பேர் என்ன? யூதா என்று அழைக்கப்படுகின்றான். அப்ப யூதா என்றால் துதி என்று அர்த்தமா? யூதா என்றால் துதி என்று அர்த்தமா? அப்ப முதல் 3 ஆண் பிள்ளைகளும் பிறந்த போது, முதல் 3 ஆண் பிள்ளைகளும் பிறந்த பொழுது அவள் தன்னுடைய மனப்பாரத்தை, தன்னுடைய இருதயத்தின் வலியை, நோவை பிரதிபலிக்கும் முகமாக அல்லது அந்த பிரதிபலிப்பின் பிம்பமாக
அவள் என்ன செய்கின்றாள்? அந்த 3 பிள்ளைகளுக்கும் பேரிட்டாள். அப்ப அந்த 3 பிள்ளைகளுக்கும் பேரிடுகின்ற பொழுது, அவள் தன்னுடைய இருதயத்தின் வலியுடைய பிரதிபலிப்பு, அவருடைய இருதயத்தின் நோவின் பிரதிபலிப்பு, அவருடைய மனப்பாரத்தின் பிரதிபலிப்பைத்தான் அந்த 3 பிள்ளைகளுக்கும் அவள் பெயரிடுகின்ற பொழுது, அதனுடைய அர்த்தத்தை அதிலே பிரதிபலிக்கப்பட்டது. ஆனால் இப்ப 4வது பிள்ளை பிறந்தபோது, முன்பு வைத்த அடிப்படையில் அவர் பெயர் வைக்காது. அதாவது முதல் 3 பிள்ளைகளுக்கு எந்த அடிப்படையில பெயர் வைத்தானோ, அதன் அடிப்படையிலே இந்த 4வது பிள்ளைக்கு பெயர் வைக்காமல், இப்பொழுது தன்னுடைய முழு பார்வையையும் தேவன் மேல் வைத்திருக்கின்றார். தன்னுடைய கணவன் அன்பு செய்வான், என்னை நோக்கி பார்ப்பான், என்னை விரும்புவான், என்னிடத்திலே சேர்வான் என்று எதிர்பார்ப்பு அவளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தோல்வியாக போய்விட்டார். அவள் எதிர்பார்த்தது ஒன்றும் நடைபெறவில்லை. ஆனால் இந்த 4வது பிள்ளை பிறந்த பொழுது அவள் தன்னுடைய முழு பார்வையை தேவன் மேல் வைத்து தேவனை துதிக்கிறவளாக, தேவனை துதிக்கிறதை நோக்கமாக கொண்டவளாக அவள் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவள் இப்ப தேவனை பார்த்து தேவனை துதிக்கிறதான் அவளுடைய நோக்கமாக கொண்டவளாக தன்னுடைய 4வது மகனுக்கு அவள் அதன் அடிப்படையிலே, அதன் அர்த்தத்தின் அடிப்படையிலே அவள் பேர் வைக்கின்றாள். என்னன்னு சொன்னால் யூதா. யூதான்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? துதி. யூதா அதனுடைய அர்த்தம் என்ன? துதி. இப்ப அவள் சொல்லுகின்றாள், நான் கர்த்தரை துதிப்பேன், நான் கர்த்தரை துதிப்பேன். ஒரு வகையிலே அவள் கணவனால் அன்பு செய்யாமலும் நேசிக்கப்படாமலும் இருக்கின்ற பொழுது தேவன் அவளை ஆறுதல் படுத்தினாரா இல்லையா? அவளை தேற்றினாரா இல்லையா? அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தாரா இல்லையா? அப்ப ஒரு வகையிலே இந்த பிள்ளைகளை தேவன் கொடுத்ததற்காக, இந்த பிள்ளைகள் அவரின் தனிமைக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு. இந்த பிள்ளைகள், இந்த 4 பிள்ளைகள் அவளுடைய தனிமைக்கு கிடைத்த பெரிய பரிசு. தேவன் ஒரு பெரிய நன்மையை அவளுக்கு என்ன செய்தார்? செய்திருக்கின்றார். ஒருவேளை சொல்ல போனால் இந்த தாற்பயத்தை அவள் உணர்ந்து பார்க்கின்றாள். ரைட், எனக்கு 4 ஆண் குழந்தையும் 4 ஆண் பிள்ளைகளையும் ஆண் மகன்களையும் தேவன் கொடுத்திருக்கின்றார். அவள் அந்த தாற்பயத்தை, தேவன் செய்த நன்மையை, தேவன் செய்த அந்த அளப்பெரிய காரியத்தை அவள் எண்ணி பார்க்கின்ற பொழுது அவள் உணர்ந்து கொள்கின்றாள், கர்த்தரை நான் துதிப்பேன், கர்த்தரை நான் துதிப்பேன் என்கின்றாள். அவள் தேவன் சிறந்தவர் என்று அவள் இப்ப அறிந்து, இப்ப அவளுடைய போக்கஸ் எங்க போகின்றது? யாரை நோக்கி இருக்கின்றது? தேவனை நோக்கி இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவ ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக, ஒரு சகோதரியாக லேயாள் யாக்கோபினாலே புறக்கணிக்கப்பட்டிருந்தால், தன்னுடைய சகோதரியினாலே வெறுக்கப்பட்டிருந்தாள். ஆனால் தேவன் அவளுக்கு நன்மை செய்தார். தேவன் அவளுக்கு பெருத்த காரியத்தை செய்தார். தேவன் அவளுக்கு செய்த தாற்பயத்தை அவள் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு அவள் துதி செய்கின்றவளாக இருப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? கண்டு கொள்ளுகின்றோம். இங்கு நாங்கள் கொஞ்சம் கவனமாக இதை கொஞ்சம் நோக்கி பார்த்தால், லேயாள் தேவனின் திட்டத்தில் ஒரு சிறந்த நோக்கத்தை வைத்திருந்தார். லேயாளுடைய அந்த கணக்கிலே எண்ணப்படாதவள், அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை தேவன் ஆசீர்வதித்தால், அந்த ஆசீர்வாதத்திலேயும் தேவனுடைய ஒரு திட்டம். அது திட்டம் என்ன? அந்த திட்டம் என்ன? இப்ப இதுல 2 முக்கியமான விஷயத்தை நாங்க சொல்லணும். தேவனுடைய திட்டத்துல உண்டு, லேயாள் தான் லேவியையும் பெற்றெடுத்தார், யூதாவையும் பெற்றெடுத்தார். லேவி கோத்திரம் ஒரு முக்கியமான கோத்திரமா இல்லையா? லேவி கோத்திரம் முக்கியமான கோத்திரமா இல்லையா? தேவனுக்கு பணி செய்கின்ற கோத்திரம், ஆசாரிய கோத்திரம். தேவனுக்கு பணி செய்கின்ற ஆசாரிய கோத்திரம். அடுத்த யூதா கோத்திரம் தான் ராஜாக்கள். யூதா கோத்திரத்தில் தான் யார் வாரது? ராஜாக்கள். அப்ப ஒரு வகையில சொல்ல போனா இந்த யூதா கோத்திரத்திலேதான் யார் வரப்போகின்ற? இயேசு கிறிஸ்து. யார் வரப்போகின்ற? இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, ஒருவேளை
லேயா அற்பமாக எண்ணப்பட்டார். ஆனால் தேவனுடைய திட்டத்திலே லேயாவை தேவன் முக்கியப்படுத்தி லேயாவிலிருந்து வருகின்ற அந்த 2 அவருடைய 2 பிள்ளைகள், அதாவது இந்த லேவி, யூதா, ஏனைய பிள்ளைகளும் இருந்தாலும் அந்த லேவி, யூதா இந்த 2 கோத்திரத்துக்கு கூடாக அங்கே ஒரு முக்கியமான விடயத்தை அங்கே சொல்லப்படுகின்றது. அங்கே ஆசாரியத்துவம் கொண்ட ஒரு ஒரு கோத்திரம், மற்றது என்ன, ராஜாக்கள் கொண்ட ஒரு கோத்திரம். அந்த ராஜாக்கள் கொண்ட யூதா கோத்திரத்திலே தான் யார் வருவார்? மேசியா வருவார். அப்ப ஒருவேளை தேவன் அவளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு சலாக்கியத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம்? கண்டுகொள்ளுகின்றோம். அப்ப ஒருவேளை சொல்ல போனா லேயா ஒரு கவரப்பட்டவளாக எண்ணப்படவில்லை. புறக்கணிக்கப்பட்டவளாக, வெறுக்கப்பட்டவளாக இருந்தாலும் அவள் ஒரு விஷயத்தை கற்றிருந்தால் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு. அவள் ஒரு விஷயத்தை கற்றிருந்தால், ரைட், என்னுடைய கணவன் தான் என்னை அன்பு செய்யவில்லை, என்னுடைய சகோதரி தான் என்னை வெறுக்கின்றவளா இருக்கின்றாள். ஆனா என்னுடைய வெறுமையிலும் தேவன் என்னை ஆறுதல் படுத்தினார். நான் பார்க்க வேண்டியது யாரை? தேவனை. நான் பார்க்க வேண்டியது யாரை? தேவனை என்பதை அவள் கற்றுக்கொண்டாள். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் லேயாளுக்கு முன்கூட்டியே இந்த விஷயம் தெரியுமோ தெரியவில்லை, எனக்கு தெரியாது. அதாவது தனக்கூடாத்தான் ஒருவேளை சொல்ல போனால் இந்த யூதா கோத்திரத்துக்கூடாத்தான் தேவன் மேசியாவை அனுப்புவார் என்ற விஷயம் லேயாளுக்கு தெரியுமோ தெரியவில்லை. ஆனால் வேதத்தை படிக்கிற எங்களுக்கு அது தெளிவாக தெரிகின்றது. வேதத்தை படிக்கிற எங்களுக்கு என்ன செய்கின்றது? தெளிவாக தெரிகின்றது. அவள் இதனாலேதான் தேவனை துதித்தாலோ தெரியவில்லை. அவள் இதனாலேதான் தேவனை துதித்தாலோ தெரியவில்லை. இன்னும் நாங்கள் படித்த பாடத்திலே ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், அல்லது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கருத்துக்களை பரிமாறலாம்.